ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கூடயே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. அப்போ வந்து நல்லா வந்து சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வரட்டுங்க. வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலாங்காட்டி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேங்க. காரம் வந்து கம்மியாக தான் வந்து போட்டு மிளகா அரைச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழம்பு காரம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு வச்சு மூடி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா கூட வந்து இது பண்ணி வரட்டுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேனுங்க. தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லாதனால பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்குறது காட்டலைங்க. 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தண்ணி குழம்பா செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த சொம்பில் வந்து 3 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க. தட்டை எடுத்துகிட்டு உப்பு காரமெல்லாம் இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு பத்தலைனாலும் காரம் பத்தலைனாலும் இப்போ சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா தண்ணியாட்டம் இருக்குங்க தண்ணி குழம்பு. இதுக்கப்புறம் தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து கறி வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயங்க. அது ரவுண்டாக கட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 வரமிளகாய் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லி செஞ்சுருக்கேங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் செய்வாங்க, அதனால் அது மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். அந்த அரைச்ச விழுதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்ச விழுது இருக்குல்லைங்களா, அது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. அந்த தண்ணி கொஞ்சோண்டு வந்து இந்த ஜாரில் இருந்த தண்ணியெல்லாம் கழுவி அந்த இதில் ஊற்றி வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நம்ம கறியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. கறி குழம்புல பார்த்திங்கன்னா ஒரு கறி கூடமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நல்லா இந்த கிரேவிக்கு வதக்கி விட்டது வந்து கொதிச்சுட்ருக்குறதுங்க. இப்போ நம்ம இந்த குழம்புல வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை கிரேவியில் இருக்க நம்ம வதக்கி விட்டோம் பார்த்திங்களா அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம ட்ரையாகவும் செஞ்சுக்கலாங்க. பெப்பர் சிக்கன், பள்ளி சிக்கன் நம்ம எந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. தண்ணி குழம்பு வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கூட வறுத்துக்கலாங்க. அதோடு பிசைந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி லைட்டாக செமி கிரேவியை கூட வச்சுக்கலாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி மெத்தடில் மட்டன் குழம்பும் செய்யலாங்க. மட்டன் தண்ணி குழம்பு இதே மாதிரி தாங்க செய்கிறது. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து போட்டிருக்கேங்க. கூட தேங்காய், எனக்கு வந்து அந்த தேங்காய் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கிரேவிலேயே பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சாதம் சாப்பிட்டுட்டேனுங்க. ஐயும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மாவாட்ட வெந்து போச்சுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 hour வந்து அதுலேயே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு அரைச்சி ஊற்றி அதில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வெந்துடுங்க. 1 மணி நேரம் பக்கமாக நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. கறி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி குழம்புங்க. தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்க.